ஹாய் மக்களே! எனக்குள்ள நிறைய ஆதங்கங்கள் இருந்து பார்த்தீங்க. எப்படின்னா, போன எலெக்ஷனோட மதுபான கடைகள் எல்லாம் ஒழிப்போம், அடைக்கணும் அப்படின்லாம் அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. வாக்குறுதிகள் குடுத்தாங்க. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதுபான கடைகள அடைச்சாங்க. அது எப்படின்னா, ஸ்கூலு, காலேஜு, மருத்துவமனை இது பக்கத்துல இருக்கதெல்லாம் அடைக்கிறதாட்டு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன் அப்படின்னாக்கி, எங்க ஊர் பக்கத்துல ஒரு மதுபான கடை இருக்கு, ஸ்கூல் இருக்கு, எதிர்த்தாலே ஹாஸ்பிட்டல் இருக்கு. இத தாண்டி அதாவது இந்த பிராந்தி கடை சொல்லுவோம்ல, இத தாண்டி தான் ஸ்கூல் பிள்ளைங்க போகணும். ஏன்னா ரொம்ப பக்கத்துல இருக்குது. ஸ்கூலுக்கும் அந்த பிராந்தி கடைக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, அந்த மதுபான கடையோட சேர்ந்து ஒரு பாரும் இருக்கு. சேர்ந்து எல்லாம் அடைச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனா அது அடைக்கல. அத நினைக்கும்போது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. எத்தனை மீட்டருக்குள்ளேயோ 500 எவ்வளோ எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா அது ரொம்ப ரொம்ப பக்கம் பார்த்தீங்க. அது அடைக்கணும் அப்டின்னா இத தான் ஃபர்ஸ்ட்டு அடைச்சிருக்கணும். ஆனா அடைக்கல. அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல தெரியல. ஆனா வந்து இத வந்து எப்படி நம்ம யார் மூலமா அணுகணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இல்ல அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். நான் வந்து என்ன பண்ண, என்ன செய்ய அப்படின்னு தெரியாம இருந்தோம். ஆனா வந்து இன்னைக்கு காலையில ஒரு 700 சில்லற மதுபான கடைகள அடைக்கணும், மூடணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போமாவது இந்த வாட்டியாவது இத அடைச்சு தொலைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு முன்னமெல்லாம் வந்து ஒரு 30 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஆனா இப்போ வந்து சின்ன பசங்கலாம் குடிக்க ஆரம்பிச்சாச்சு. பெரிய ஆட்கள் குடிச்சு, இப்போ சின்ன பசங்க எல்லாம் ஒரு 10, 12 வயசெல்லாம் ஆனதுமே குடிக்க ஆரம்பிச்சாச்சு. தம் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. போதைப் பொருட்கள் எல்லாம் ஈஸியா அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா இத வந்து எப்படி யாருக்கிட்ட நம்ம வந்து இல்ல எங்க ஊர்ல இப்படி ஒண்ணு இருக்கு. எங்க ஊர்ல இந்த பக்கத்துல இருக்குது. ஸ்கூல் பக்கத்துல மதுபான கடை. இத எப்படி நம்ம சொல்ல அப்படின்னு தெரியல. ஈஸியா மக்கள் பேசுறது வந்து நம்ம முதல்வர் அண்ணாவுக்கு, விஜய் அண்ணாவுக்கு தான் இந்த பதிவு நான் கண்டிப்பா போடுறேன். ஏன்னா வந்து எனக்கு நம்மளுடைய முதல்வர்கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும். நான் இத யார்கிட்ட போய் சொல்லன்னு கூட எனக்கு சத்தியமா தெரியல.